பாலுண்ணா, எனக்கு உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, 2021 இருந்த அதே கூட்டணி 2026 கட்டிட்டீங்க. ஆனால் அமமுக உள்ள வந்துருச்சு, ஓபிஎஸ் வெளில போயிருக்கிறார், பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக பிரிந்திருக்கிறது. இந்த பலவீனங்களை எப்படி சரிப்படுத்த போறீங்க? இந்த பலவீனங்களை பற்றி பேசாமலேயே அதிமுக கூட்டணியை எப்படி பலமான கூட்டணின்னு சொல்ல முடியும்? ஒரு பக்கம் ஜி.கே. வாசன் போட்டியிடல, அண்ணாமலை போட்டியிடல, டிடிவி போட்டியிடல, அன்புமணி சார் போட்டி போட போறதில்ல. இதையெல்லாம் எதை உணர்த்துது? இதை எப்படி நான் எடுத்துக்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும் எனக்கு சொல்லுங்க. இதற்கு முன்பாக இந்த கேள்வி ஒரு முக்கியமான கேள்விதான் நீங்கள் எழுப்பக்கூடியது. இதற்கு முன்பாக 1972க்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு வந்ததே கிடையாது. அதிலும் 1972 பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் அப்பொழுது திமுகவில் இருந்தார். அதன் காரணமாக நிகழ்ந்தது. 2011 16 இல்லை 96 2001 வரைக்கும் நடந்த ஆட்சி திமுகவினுடைய கலைஞர் அவருடைய ஆட்சி 96-2000 மிகச்சிறந்த ஆட்சி என்று அப்பொழுது போற்றப்பட்டது. திமுக நிச்சயமாக நாம் தான் ஆட்சிக்கு வருவோம் என்ற மனநிலையில், உறுதியான மனநிலையில் அன்றைக்கு அவர் இருந்தார். ஆனாலும் கூட திமுக அன்றைக்கு தோற்றது. அதுதான் ஒரு திமுக கலைஞருடைய ஒரு நல்ல சிறந்த ஆட்சி என்று சொல்லலாம். ஆனால் அப்பொழுதும் அவர்கள் அதை கோட்டை விட்டார்கள். இப்பொழுது நீங்கள் கேட்ட கேள்வி என்னவென்றால், எடப்பாடி அவர்களோடு இன்றைக்கு டிடிவி அவர்கள் சேர்ந்திருக்கிறார், ஓபிஎஸ் அவர்கள் வெளியே சென்று விட்டார், மற்ற கட்சிகள் எல்லாம் சொல்லுகிறீர்கள். இது எல்லாமே உங்களுடைய கற்பனைகள். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தான் அந்த இயக்கத்தை வழிநடத்த முடியும் என்ற மனநிலையில் இருந்தார்கள். ஆனால் டிடிவி அவர்கள் இன்றைக்கு ஒருவேளை யாருடன் கூட்டணி அமைப்பது என்ற பிரச்சனை எழுகின்ற பொழுது அவர்கள் விஜயுடன் செல்லலாமா என்ற ஒரு மனநிலை, திமுகவுடன் செல்லலாமா என்ற மனநிலை. மிக சரியான முடிவை டிடிவி அவர்கள் இந்த தேர்தலில் எடுத்திருக்கிறார். என்னை பொறுத்தவரையில் சொல்கிறேன், இதைவிட ஒரு சிறந்த முடிவை டிடிவி அவர்கள் எடுக்கவே முடியாது. ஒருவேளை திமுகவோடு சென்றிருந்தார் அவருடைய அடையாளத்தையே இழந்திருப்பார். இல்ல அது 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 அடுத்த கேள்வி வரேன். இந்த இதுக்குள்ள போனா நான் சொல்ல வேண்டியது தவறிடுவேன். அடுத்தது, விஜயோடு அவர் கூட்டணி வைத்திருந்தால் இடம் அதிகமாக பெற்றிருக்கலாம். ஆனால் கூட்டணி கட்சியினால் வரக்கூடிய அதிகமான வாக்கு சதவீதம் என்பது டிடிவி அவர்களுக்கு வந்திருக்காது. எனவே தன்னை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள், தன்னை நம்பியவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற மனநிலையோடு அவர் இங்கே வந்திருக்கிறார். இதில் நீங்கள் நன்றாக நீங்கள் கவனிக்கப்பட வேண்டியது ஒரு கேள்வியை நீங்க கேட்டீங்க. கொங்கு மண்டலத்தில் மட்டும் வெற்றி, மற்ற இடங்களில் இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது நான் சொல்லுகிறேன், கடந்த முறை 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை கடைசியாக நாங்கள் தொடர்ச்சியாக கேட்டோம், வேண்டும் என்று சொன்னோம். கடைசியாக கொடுத்த போது அதில் திமுக மிகப்பெரிய அரசியலை செய்தது. தென் மாவட்டங்களில் பொறுத்தவரையில் தேவர் மக்களுடைய இடத்தை வன்னியர்களுக்கு கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னார்கள். வட மாவட்டத்தை பொறுத்தவரையில் வன்னியர்கள் மற்றவர்களிடமிருந்து எல்லா இடத்தையும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னார்கள். அதை அப்பொழுது மக்கள் மத்தியில். ஆனால் இன்றைக்கு மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுப்போம் என்று சொன்ன திமுக அதை இன்றைக்கு செய்ய தவறி இருக்கக்கூடிய வேளையில், பாட்டாளி மக்கள் கட்சியும் அண்ணன் டிடிவி அவர்களும் அதிமுகவோடு இணைந்திருக்கக்கூடிய சூழலில் மிகச்சரியாக நீங்கள் சொல்லக்கூடிய 3 பகுதிகளிலும் பலமான இடங்களை அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் பெற முடியும். ஒரே ஒரு கேள்வி அழுத்தம் திருத்தம், நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி அண்மையில் நடத்திய போராட்டத்தின்படி 10% இடஒதுக்கீட்டை 15% உயர்த்த வேண்டும், அதுதான் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து போட வேண்டிய முதல் ஆணைன்னு அதிமுக உங்களால் வலியுறுத்த முடியுமா? அது அதிமுகவோட தேர்தல் அறிக்கையில இடம்பெற செய்ய முடியுமா? இல்ல அது பாருங்க, நல்ல நெல்சன் அதை விட நாங்கள் விரிவடைந்து பேசுகிறோம். முக்கியமான கோரிக்கை, எந்த கோரிக்கைக்காக பாட்டாளி மக்கள் கட்சி இவ்வளவு ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறதோ அந்த கோரிக்கையை அதிமுக வலியுறுத்தினீங்களா? நான் முடிச்சிடுறாங்க. நீங்க உங்க கேள்விக்கான பதில் அதற்கு இன்றைக்கு நாங்கள் 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்டிருந்தால் கூட, ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் பீகார் உள்ளிட்ட பல மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட காரணத்தினால் சாதிவாரி கணக்கெடுப்பு என்பதை முழுமையாக நடத்தி
அனைத்து சமூகங்களுக்கும் உரிய இடஒதுக்கீடு கொடுங்கள், எங்களுக்கு மட்டும் கொடுங்கள் என்று சொன்னதை மாற்றி அனைவருக்கும் கொடுங்கள் என்ற மனநிலையில் நாங்கள் இருக்கின்ற பொழுது அனைத்து தரப்பு மக்களுடைய வாக்குகளை எங்களால் நிச்சயமாக பெற முடியும். ஒரு விஷயம், திமுகவிலிருந்து எஸ்கேபி கருணா அண்ணன் வந்து ஒரு விஷயத்த ரொம்ப ஃபேரா ஒத்துக்கிட்டார். இந்த விவாதத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்து உருவாக்கம் என்னன்னு நான் பார்க்கிறேன்னா, நாங்கள் பலமாக இருக்கிறோம் கூட்டணி கட்சிகள் வாக்கு சதவீத அடிப்படையில், அவர்கள் உரிய பலத்தோடு இல்லை என்று நான் முன்வைத்த வாதத்தை அவர் பேசுகின்ற பொழுது சொன்னார், கூட்டணி கட்சிகள் வாக்கு சதவீதத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று அவர் சொன்னார். சொன்னாரா இல்லையா? அதிலிருந்தே அவர்களுக்கு உரிய வாக்கு சதவீதம் கூட்டணி அடிப்படையில் இல்லை என்பதை ரொம்ப ஃபேரா ஒத்துக்கிட்டார். நீங்க வந்து அண்ணன் காரை செல்வராஜ் அவர்கள் சொல்றார், நீங்க மேடத்துக்கிட்ட வந்து கேட்டீங்க, டிடிவியும் அதிமுகவும் கடுமையாக எதிர்த்தவர்கள் எப்படி நீங்க ஒன்னா இருக்க முடியும்னு கேட்டீங்க. ஆனால் ஒன்றை சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பதுதான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நோக்கம் என்று சொன்னவர்கள் இருவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். ஈழத்தில் கொன்று குவித்த காங்கிரஸோடு ஒருபோதும் நாங்கள் உறவு வைக்க மாட்டோம் என்று சொன்னவர்கள் விடுதலை சிறுத்தை இன்றைக்கு ஒன்றாக இருக்கிறார்கள். திமுகவை கட்டுவிரியனும் கண்ணாடு விரியனும் என்று சொன்ன விடுதலை சிறுத்தை இன்றைக்கு திமுகவோடு இருக்கிறார்கள். எனவே இப்படி சொன்ன வாதத்தின் அடிப்படையில் ஒரு கூட்டணி என்பதை ஒருபோதும் எந்த கட்சிக்கும் அதை நாம் பாமக பெரியவர் ராமதாஸ் சுயேட்சையாகவோ தனி கழகம் அமைத்தோ வேட்பாளர்களை நிறுத்தினால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வெற்றி சதவீதம் என்ன? நிச்சயமா சிறப்பான எங்கள் கட்சியினுடைய வெற்றிக்கான பிரச்சாரத்தை மருத்துவர் ஐயா அவர்கள் செய்வார். நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். நீங்கள் எந்த குழப்பமும் வேண்டாம். கட்சியினுடைய அடையாளம் என்பது மாம்பழம் சின்னம். பதில் அவ்வளவுதான். கட்சியினுடைய எதிர்காலம் என்பது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ். பாட்டாளி சொந்தங்களும் இன்றைக்கு எதிர்காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை வழிநடத்த அன்புமணியால் தான் முடியும் என்ற அடிப்படையில் ஒன்றாக இருப்பார்கள். சில பதில்கள் சொல்ல வேண்டியது இருக்கு, அதை சொல்லிடுறேன். நான் முதல்ல வந்து சகோதரி சொன்னாங்க 4.5 ஆண்டு காலம் அதிமுக கூட்டணி பத்தியே பேசிட்டு இன்னைக்கு மாறுதலாக திமுக கூட்டணியை பற்றி விவாதிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சொன்னாங்க. அதுக்கு ஒரே ஒரு விளக்கம் தான், 2026 மட்டுமல்ல 2031 பிஜேபியுடன் கூட்டணி இல்லை, இனி பாஜகவுடன் எந்த காலத்திலும் கூட்டணி இல்லைன்னு அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொன்னார். அதன் பிறகு அவர் போய் கூட்டணி சேர்க்கிறார். இப்போ இந்த மாதிரியான கூட்டணி விட்டு வெளியே வர்றதும் திருப்பி கூட்டணியை விட்டு எந்த காரணமும் சொல்லி வெளியே வந்தாரோ, பாஜக எல்லாம் வந்து இந்துத்துவ கட்சி மதவெறி கட்சிலாம் சொல்லிட்டு மீண்டும் போய் அதே மாதிரி கூட்டணி சேரும்போது அது விவாதத்துக்கு உள்ளாகுது. இப்போ திமுகவில் எங்கள் கூட்டணியில் இப்போ வழக்கறிஞர் பாலு சொன்னதெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி யார் யார் என்னென்ன பேசுனாங்கன்னு பேசினா, டாக்டர் ஐயா என்னென்ன பேசினாரு இதெல்லாம் நம்ம பேசலாம். ஆனால் அதெல்லாம் இன்றைக்கான சூழ்நிலை இல்லை. எல்லாத்தையும் கடந்து இன்னைக்கு எங்களுடைய கூட்டணி இன்டாக்டாக இருக்குது, வெற்றி கூட்டணியாக இருக்குது. பல தேர்தல்கள் தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போ பாலு அவர்கள் பேசினது சொன்னேன், ஊழல் வந்து அவர் தொடக்கத்தில் சொன்னார் ஊழல் பெரிய பிரச்சனை அப்படின்னு சொன்னார். உண்மையிலேயே ஊழல் மிகப்பெரிய பிரச்சனை, அதெல்லாம் ஒன்றும் எந்த சந்தேகமும் இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர் ஆட்சியின் மீது ஊழல் புகார்களை அச்சிட்டு பெட்டி பெட்டியாக எடுத்துகிட்டு போய் ஆளுநரிடம் திரு ராமதாஸ் மருத்துவர் ஐயா அவர்கள் போய் கொடுத்தாங்க. அதன் பிறகு போய் கூட்டணி வச்சாங்க. ஊழல் அப்போ அவங்களுக்கு பிரச்சனையாக தெரியல, கோரிக்கைகள் வைத்தார்கள். இந்த பாராளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் முதல்ல வந்து இந்த மாற்றம் முன்னேற்றம் அன்புமணிக்கு பிறகு அதிமுகவுடன் போய் சேரும்போது 4 பக்கம் கோரிக்கைகளை வைத்தார்கள். அந்த கோரிக்கைகள் என்னாச்சுன்னு தெரியல. அடுத்தது எடப்பாடி பழனிசாமி மிகச்சிறந்த முதலமைச்சர்னு சொல்றாரு, அது அவருடைய கருத்து, அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் திரு அன்புமணி ராமதாஸ் என்ன சொன்னார்றது முக்கியம். அவர் இப்போ சொன்ன வீடியோ காட்சி காணொலி காட்சி பரவலாக எல்லா இடத்துலையும் இருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கெல்லாம் என்ன அவர் சொன்ன வார்த்தைகள்லாம் இப்போ நான் சொல்ல முடியாது, அது வந்து மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருடைய நான் தரக்குறைவாக பேசக்கூடாது. அவ்வளவு தரக்குறைவாக எடப்பாடி பழனிசாமி பற்றி அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு. ஆனால் திரு பாலு அவர்கள் அவரை சிறந்த முதலமைச்சர்னு ஒத்துக்கிறார். இப்போ இந்த 10.5 தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நான் அதை கேட்கணும்னு நினைச்சேன், ஆனால் நண்பர் பாலுவே பேசினார். நேற்று திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். இந்த 7.5 கிராமப்புற மாணவர்களுக்கான அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீடு என்பது அதிமுக பெற்றெடுத்த குழந்தை, அதற்கு திமுக சொந்தம் கொண்டாடக்கூடாது. இப்போ திமுக அந்த 7.5 என்னென்னலாம் போராட்டம் பண்ணி இதுக்கு ஆளுநருக்கு அழைத்து போடலை.
சட்டம் போட்டு ஆளுநர் கழித்து போல நாங்கள் போராட்டம் பண்ணோம். அப்புறம் வந்தது. அதன் பிறகு திமுக ஆட்சிக்கு வந்தது, ஆட்சி மாற்றம் வந்தது. திமுக 7.5 நிறுத்தலை. தொடர்ந்து அவர் வெறும் மருத்துவ படிப்புக்கு மட்டும் அவர் கொடுத்திருந்தார். நாங்கள் அது பொறியியல், சட்டப்படிப்பு, வேளாண்மை, கால்நடை மருத்துவம் எல்லாத்துக்கும் விரிவாக்கணும். அப்புறம் முழு கல்வி கட்டணத்தையும் அரசை ஏற்றுக்கொள்ளும் என்று இன்னைக்கு 15,000 மாணவர்கள் முழு அந்த 7.5 நாங்கள் அதை என்ஹான்ஸ் பண்ணி அது மக்களுக்கு முழுப்பாக. ஸோ அந்த டயலாக், அந்த வாக்குவாதத்தில் எங்களுக்கு உண்டு. அது நியாயமான வாக்குவாதம். அவர் அதை கிளைம் பண்ணுறாரு. எங்களுக்கும் அதில் பங்கு இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். ஆனால் இதில் முக்கியமான விஷயம், தான் பெற்றெடுத்த குழந்தை என்று 7.5% எடப்பாடி பழனிசாமி சொல்லும் பொழுது அவர் பெற்றெடுத்த இன்னொரு குழந்தையான 10.5% பற்றி அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஏன் அதை அவர் சொல்ல மாட்டேன்றாரு? அவர் அது என்ன ஏன் அந்த ஒரு குழந்தையை அனாதையாக தவிக்க விடுகிறார்? இப்போ 10.5% இடஒதுக்கீடு வேண்டும்னு ஏதாவது முன்னிபந்தனை போட்டு தானே பாமக போய் எடப்பாடி பழனிசாமி அக்ரிமெண்ட் போட்டிருக்கணும். இன்னைக்கு திரு பாலு அவர்கள் என்ன சொல்றாரு, நாங்கள் அதெல்லாம் கடந்து விட்டோம். நாங்கள் இன்னைக்கு நீங்க எங்க அடுத்த முதலமைச்சர் நாங்கள் வலுவாக இருக்கிறோம், எடப்பாடி பழனிசாமி தான் சிறந்த முதலமைச்சர், அடுத்த முதலமைச்சராக வரப்போறாருன்னும் போது அப்போ வன்னிய இன மக்களுக்கு நாங்கள் இந்த வாக்குறுதியை வாங்கி கொண்டு தான் நாங்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் போய் சேர்ந்திருக்கணும்னு சொல்லணுமா இல்லையா? அதை சொன்னாதானே அவர்களுக்கு அந்த நம்பிக்கை வரும். இப்போ அதை பற்றியே நாங்கள் பேச போறதில்லை. நாங்கள் ஒரு பறந்து விரிந்து இனி நான் எல்லா சாதியினருக்கும் எல்லாருக்கும் வேணும்ன்றத அந்த இடத்துக்கு போயிட்டாங்கன்னும் போது அப்போ நான் இதை வரவேற்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு குறுகிய மனப்பான்மையுடன் வன்னியர்களுக்காக மட்டுமே பேசிக்கொண்டு இந்த 10.5 மட்டுமே பேசிக்கொண்ட கட்சி அதை விட்டு விலகி அவர் போயிருக்கின்ற ஒரு அரசியல் மாற்றத்தை நான் பார்க்குறேன். 2026 திமுக பெருவெற்றி பெறும் என்பது எந்த நம்பிக்கையில் சொல்லிவிடுறது? பாலனை சொல்லுங்க, நீங்க குறுக்கிட்டீங்க கருணாநிதி பேசும்போது. அதாவது நான் சொல்ல முற்பட்டது என்னன்னா, 10.5 விவகாரத்தை பொறுத்தவரையில் திமுக இன்னைக்கு அதை பற்றி பேசுவதற்கு அவர்களுக்கு அந்த வார்த்தையை நான் சொல்லக்கூடாது, தகுதி என்பதே அவரிடம் இல்லை. காரணம் 2 விஷயம் சொல்றேன். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், அதிமுக ஆட்சியின் போது நடந்த இடைத்தேர்தலில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு தருவோம் என்று சொன்னாரா இல்லையா? 5 வருடம் ஆட்சி செய்தார்கள். உச்சநீதிமன்றம் சட்டத்தை ரத்து செய்தது. மீண்டும் அந்த வாய்ப்பு கிடைக்கப்பட்டது. அதை கொடுக்க எத்தனை முறை நாங்கள் அலைந்தோம். எங்களுக்கு செய்த அந்த துரோகத்தை வன்னியர் சமுதாய மக்களிடம் நாங்கள் சொல்லாமல் விட்டுவிடுவோமா? இந்தியா முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த நீதியரசர் குலசேகரன் ஆணையத்தை அமைத்தார். இந்த ஆட்சி வந்த பிறகு அது அப்படியே கிடப்பிலே போட்டார்கள். இதையெல்லாம் நாம் எதிர்காலத்தில் பேசத்தான் போகிறோம். ஒன்றே ஒன்று நெல்சன், இந்த ஆட்சி சட்டம் வந்தது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டத்தை நிறைவேற்றினார். அதை நடந்தது யார் ஆட்சியில? ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். அது அந்த தீர்ப்பு கிடைக்கப்பட்டு 3.5 ஆண்டு காலம் ஆகிறது. ஏன் அதை செய்யவில்லை? எது தடுத்தது உங்களை? கொடுப்பதற்கு என்ன தடை உங்களுக்கு? எப்படி இதை கடந்து செல்ல முடியும் உங்களால்? இதற்கு பதில் சொல்ல வேண்டாமா? நான் இந்த விஷயத்தை விட்டுறேன். எங்க பிரச்சனை உங்க பிரச்சனை இது வேண்டாம். இந்த ஆட்சி மீண்டும் அவர்கள் அதிகமான இடங்களை பெறுவார்கள் என்று சொல்லுகிறார்கள். இன்னொரு தகவலை சொல்லுகிறேன். விஜய் அவர்கள் அவருடைய வருகையின் காரணமாக யாருக்கு லாபம், யாருக்கு நட்டம்? ஒருவேளை விஜய் விஜய் தலைவர் தொடர்ந்து பேசுவோம் கிடைக்க ஒரு கேள்வியை கேட்டாரு. 7.5% தன்னுடைய குழந்தைன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி ஏன் 10% ரிசர்வேஷனை தன்னுடைய குழந்தைன்னு சொல்லல? எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 10.5% என்பது இந்த தேர்தலில் வெற்றியை பெற்றுத்தராதுன்னு பயந்திருக்காராங்கிற ஒரு கேள்வி அவர் எழுப்புறாரு. அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லல. 10% இடஒதுக்கீடு கொடுத்தத எடப்பாடி பழனிசாமி தனது ஆட்சியின் சாதனையாக 2020 பேசவே இல்லை. இந்த பாருங்க, நான் சொல்றேன். அந்த இல்ல ஒரு நிமிஷம் ஒரு நிமிடம் நீங்க தெளிவா பாருங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10.5% கொடுப்பதற்கு முன்பாகவே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான ஒரு உத்தரவை போட்டார். அது நிலுவையில் இருந்தது. பிறகு இன்றைக்கு பல மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அதன் அடிப்படையில் வன்னியர்களுக்கு மட்டுமல்ல பிற சாதிகளுக்கும் அந்த வாய்ப்பை நிச்சயமாக அவரால் கொடுக்க முடியும். அவர் மட்டுமல்ல, யார் ஆட்சிக்கு வந்தாலும் உரிய உள்ஒதுக்கீடு என்பதை
கொடுக்காமல் அண்ணே, தவறவே அண்ணே, அண்ணே, முடியாது. இல்லண்ணே, அது நடக்கத்தான் பாலுண்ணே, செய்யும். நான் கேக்குறேன், எனவே தேர்தலுக்கு வன்னியர்களுக்கு கொடுப்பேன் என்று அண்ணே, சொல்றோம். 7.5% பொறுத்தவரையில் டிசம்பர்ல நீங்க ஒரு உள்ளபடியே போராட்டம் பண்ணீங்கண்ணே. எடப்பாடி டிசம்பர்ல ஒரு போராட்டம் பண்ணீங்க. வன்னியர்களுக்கான உரிய இடஒதுக்கீட்டை அமல்படுத்த கோரி திமுக அரசுக்கு எதிராக ஒரு போராட்டம் பண்ணீங்க. இந்த அரசு அதை செய்யல, நீங்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்க. அதிமுக கூட்டணியில சேர்ந்திருக்கீங்க. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டீங்க. அவர் தான் உங்களுக்கு 10% கொடுத்திருக்காரு. அவர்கிட்ட 15% கேட்கறதுக்கு நீங்க ஏன் தயங்குறீங்கிறதா கேள்வி. இல்லங்க பாருங்க, ஒவ்வொரு சூழல் பீகாருடைய சாதிவாரி கணக்கெடுப்பு முடிவு வெளிவந்த பிறகு, இங்க கர்நாடகாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட பிறகு, இதற்கு பிறகு எங்களுடைய மனநிலை என்னவென்றால், முன்பு அரசியல் ரீதியாக பாட்டாளி மக்கள் கட்சியை தனிமைப்படுத்தும் முயற்சியை மேற்கொள்கின்ற பொழுது, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய முயற்சியால் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு உரிய இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும் என்ற உயர்ந்த மனநிலையில் இருக்கிறோம். ஆனால் சமூக நீதிக்கு எதிரான இயக்கம் திமுக என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இன்றைக்கு ஸ்டாலின் அவர்களுடைய இந்த ஆட்சி காலத்தில் சமூக ஒரு நிமிஷம் இருங்க. இந்த ஆட்சி காலத்தில் சமூக நீதிக்கு துரோகமான இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடிய விஷயத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய இரட்டை வேடம் என்பது இந்த தேர்தலில் நிச்சயமாக பிரதிபலிக்கும். ஒரு செய்தியை நான் முடிக்கவே இல்லாத விஜயோட வருகையின் காரணமாக சிறுபான்மையினோட வாக்கு, பட்டியலின சமூகத்தினுடைய வாக்கு பிரிகின்ற பொழுது ஜூன் மாதம் உங்களுக்கு 10.5 வந்துருமா? அதுக்கு பதில் சொல்லுங்க. அதுக்கு உத்தரவாதம் வாங்கியிருக்கீங்களா? முழு சென்சஸ் எடுத்து அதோடைய ரிசல்ட் வந்து எல்லாருக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடப்பதற்கு இன்னும் 3 ஆண்டுகள் ஆகும். அப்ப அந்த 3 ஆண்டுகளுக்கும் நீங்க 10.5% கேட்க போறது இல்லையா? ஒருவேளை திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும்போது நீங்க போராட்டம் நடத்துவீங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்தா அமைதியா சென்சஸ் வரட்டும் அப்படின்னு அமைதியா இருப்பீங்களா? சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாகவும் 10.5 தொடர்பாகவும் பேசுவதற்கான எந்த அடிப்படை அருகதையும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடையாது. உங்க கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் ஒரு கோரி அவர் கேட்ட முக்கியமான கேள்வி 10% நீங்க ஏன் பெற்றெடுத்த குழந்தைன்னு கொஞ்சம் மாட்டேங்கிறீங்க. அந்த 10% இந்த விவாதமே 10% ஓட்டி எடப்பாடி ஆட்சியின் சாதனை முன்னாடி நான் வந்து அதுக்கு முன்னாடி நான் கருணா சாருக்கு ஒரு பதில் சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னீங்கன்னா, பாருங்கள் டிடிவி இப்படி பேசினார் அப்படி பேசினார் அப்படின்லாம் வந்து பல உதாரணங்களை எடுத்து போட்டார். அப்படி பார்த்தீங்கன்னா ஐயா வைகோ அவர்கள் பர்டிகுலராக ஸ்டாலின் அவர்களை குறித்து தொலைக்காட்சி பேட்டிகளில் பேசின அச்சில் ஏற்ற முடியாத வார்த்தைகளை எல்லாம் இங்கே சொன்னோம்னா அந்த சபையை ரொம்ப நாத்தம் எடுத்துரும். அந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் அவர் பிரயோகம் பண்ணியிருக்காரு. பண்ணிட்டு தான் இன்னைக்கு அவங்களும் கூட இருக்கிறாங்க. சரிங்களா? கூட இருந்து 2 தேர்தல்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அப்போ இந்த மாதிரியான பேச்சுகள் நீங்க எப்படி பேசுனீங்கன்னு அதிமுக நீங்க ஒரு உதாரணத்தை கேட்டீங்கன்னா 4 உதாரணத்தை இந்த பக்கம் காட்ட முடியும். சரிங்களா? ரெண்டாவது நீங்க இந்த 10.5% அப்படின்னு கேக்குறீங்க. இந்த 10.5% அவர் பாலு சார் வந்து பீயிங் எ லாயர், அவர் வந்து ஜெனூனா ஒரு ஆன்சர் சொல்றாரு. ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து கேஸ்ட் சென்சஸ் நடந்தது பிறகு 15% கேடு நடத்துனாங்க. எதுக்கு? இல்ல நீங்க வந்து இப்போ வந்து நான் உங்களை பர்டிகுலரா அக்யூஸ் பண்றேன். நெல்சன் சேவியர் என்ன செய்கிறார் என்றால், இவரு பாமக வந்து திமுக இருக்கின்ற போது கோரிக்கைகளை கேட்கின்றது, அதிமுக இருக்கின்ற போது அமைதியாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நேரேட்டிவை நீங்க செட் பண்ணீங்கன்னா அதற்கான பதிலாக நான் சொல்வது பாமகங்கிற ஒரு கட்சி அதிமுகவை, குறிப்பாக எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை அவர்கள் தீர்க்கமாகவும் மிகவும் ஆழ்ந்தும் நம்புகிறார்கள். இதுக்கான அவங்க நம்புறாங்க. நீங்க அந்த நம்பிக்கையை உறுதி செய்வீங்களா? அந்த நம்பிக்கையை இந்த ஒரு டிபேட்ல, கோர்ட்டோட இந்த ஒரு டிபேட்ல நம்ம உறுதி செய்துவிட முடியாது. 26 மேல ஒவ்வொரு உரையாடலும் அதான் சொல்றேன். 26 மே அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும். அப்படி ஆட்சி அமைக்கின்ற போது இதற்காக மிக நிச்சயம் பாமக கையில் எடுத்தால் தென் மாவட்டங்களில் அமமுக அதுக்கு பதிலடி கொடுக்கும். இந்த பிரச்சனையை பேச வேண்டாம் என்று நீங்க நழுவலாம். அது எனக்கு புரியுது. இல்ல சார், வெயிட் பண்ணுங்க. நீங்க அதுக்காகத்தான்
கண்ணா சாரோட சேர்ந்து இல்ல, பாலு சாரை இது என்ன நீங்க கூட்டணி? வந்து பயங்கரமா நாங்க வந்து கேக்குற உங்க- இல்ல, இல்ல, corner பண்ண ஆமா, பாத்தீங்க. உங்களிடம் கேள்விக்கு அதனால பதில் தான் இல்லைன்னா, சொல்றேன். ஒரு நெறியாளரை அதிமுக இல்ல, தொண்டரா, உங்க கேள்விக்கு அதிமுக பதில் இல்லைன்னா, பர்சனாக நாங்க சொல்றது என்னன்னா இல்ல மேடம், உங்க நீங்க கேள்விக்கு இது பதில் இல்லைன்னா தேர்தலில் நெறியாளருக்கு ஒரு பெயின் அஜெண்டாவாக- எடுப்பீங்க இல்லையா? தேர்தலில் நீங்கள் இதை ஒரு அஜெண்டாவாக கொண்டு வருவீர்களா? அப்பா நீங்க வந்து பாமகவுக்கு வன்னியர்களுக்கு 10.5% மீண்டும் நீங்கள் உறுதிப்படுத்துவீர்களா அப்படிங்கிற ஒரு நேரேட்டிவ நீங்க அந்த கேள்வியை நரேட்டிவ்ல இல்ல, நான் நேரா கேக்குறேன். அந்த கேள்வியை கொண்டு வருவீங்களா? அத கொண்டு அந்த கொண்டு தீர்மானம் உங்க 26 தேர்தல் அறிக்கையில அது இடம்பெறுமா? அதான் சொல்றேன் சார், அது இடம்பெறுமா? 26 இல்ல, 27 நீங்க பதில் சொல்லாம நழுவுறீங்க. 26 அதிமுக தேர்தல் அறிக்கையில் 10% இடஒதுக்கீடு திரும்ப கொண்டு வரப்படும் வருமா? இல்ல நீங்க அப்படி கொண்டு வருமான்னு பதில் சொல்லுங்க. கொண்டு வருமா? வருமா? சரி இன் கேஸ் கொண்டு வந்துட்டோம் சார். இல்ல வருமா? In case நீங்க கொண்டு சொல்லுங்க வந்துட்டா சார். என்ன இல்ல பண்ணுவீங்க? நீங்க சொல்லுங்க. In உங்க case தேர்தல் கொண்டு அறிக்கை வந்துட்டாங்க, உங்க என்ன தேர்தல் பண்ணுவீங்க? அறிக்கையில நீங்க சொல்லுங்க மேடம். அதனால அதிமுக என்ன செய்யுது எனக்கு தெரியாது. அதனால உங்களுக்கு கேக்குறேன். தேர்தல் அறிக்கையில வருமா? 10% வருமா? இல்ல நீங்க ஏன் வந்து அந்த தேர்தல் அறிக்கையில் வருமாங்கிற ஏன்னா நீங்க வார்த்தையை சாதனைன்னு அதை என்ன claim பண்றீங்க. காரணம் கொண்டு அதை எடுத்து நீங்க வந்து சாதனைன்னு சொல்றீங்க? claim பண்ற- அப்போ அதுக்கு இல்ல, பின்னாடி இருக்க 10% political agenda திரும்ப என்னங்கிறது கொண்டு தான் வருவோம்னு என்னுடைய அதிமுகவுக்கே கேள்வி. நம்பிக்கை அதுக்கு இல்லை. பின்னாடி என்ன agenda? அதிமுகவுக்கு நம்பிக்கை இல்லை. Political- 2026 திமுக 200 தொகுதிகளில் வெற்றி பெறும். 2021 விட 26 பெரிய வெற்றி பெறும் சொல்றதுக்கான காரணம் என்னன்னு நிறைவு சுற்று அண்ணா. இல்லை, நீங்கள் தலைப்பு வந்து 200 தொகுதிகளில் வெற்றி பெறும், எப்படி வெற்றி பெறும் என்கிற விவாதமே இப்போ உள்ள வரல. சிறந்த முதல்வர், மக்களுக்கான முதல்வர் எடப்பாடின்னு சொன்னதோட எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் அந்த 5 ஆண்டுகளில் என்ன நடந்தது, என்ன வளர்ச்சி நடந்தது என்று பேசப்படவில்லை. தேர்தலிலே கூட்டணியை தாண்டி ஒரு ஆட்சி செய்திருக்கிற சாதனைகள் மூலம் வெற்றி கிடைக்கும் என்கிற நம்பிக்கையில் தான் அந்த 200 தொகுதி. இங்கே கூட்டணியை மட்டும் நம்பி நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணீங்கன்னா இந்த அளவுக்கான ஒரு பெரிய கோலை செட் பண்ண முடியாது. பாலனை சொல்றாரு 96 2001 நல்ல ஆட்சி தானே, ஏன் ஆட்சி இழந்தாங்க? நல்ல ஆட்சி எல்லா காரணங்களும் வெற்றியை கொடுப்பதில்லைன்னு அவர் சொல்றாரு. இல்லை, அது வந்து பொதுவாக பேசப்படுவது, அந்த பொதுவாக பேசப்படுவதையே நம்ம இந்த தேர்தலையும் பொருத்தி பார்த்துட முடியாது. என்னை பொறுத்தவரை 2006-11 கலைஞர் ஆட்சி காலமும் இந்த ஆட்சி காலம், இந்த திராவிட மாடல் ஆட்சி காலம் என்பது இந்த கடந்த ஒரு நூற்றாண்டுகளில் எதிர்காலத்திற்கு என்ன தேவையோ, தொலைநோக்கு திட்டங்களுக்கு என்ன தேவையோ, எந்த மாதிரியான மனிதவள மேம்பாடு இந்த மண்ணில் தேவைப்படுகிறதோ அதற்கான வளர்ச்சியை கொடுக்கிற இடத்தில் இந்த 5 ஆண்டுகால ஆட்சியை நெருங்கிக் கொண்டிருக்கிற ஆட்சி செய்திருக்கிற சாதனை தான் இவ்வளவு பெரிய வெற்றியை தரும் என்று நாங்கள் நினைக்கிறோம். முக்கியமாக ஒரு 4 கூறுகளை மட்டும் நான் சொல்லிடுறேன். இது வந்து உண்மையான தரவுகள், நான் வந்து அரசாங்க தரவுகளில் எடுத்த புள்ளி விவரங்கள். சுருக்கமான எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட வேலை வாய்ப்பு 5 லட்சம் மட்டும்தான். அரசு பணிகளில் கடந்த ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நிரப்பப்படாத வேலை வாய்ப்புகளும் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் அரசு பணிகள் நிரப்பப்படவில்லை. திமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு 40,000 அரசு பணி காலியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது. 76,000 அவர்கள் இலக்கு. 10 லட்சம் பேருக்கு ஆண்டுக்கு வேலை கொடுப்போம் என்று சொன்ன அரசு இன்றைக்கு 12.5 லட்சம் பேரை ஆண்டிற்கு வேலையில் அமர்த்தி இருப்பது. இதுவரையில் 52 லட்சம் பேர் எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷனில் பதிவு செய்திருக்கிறார்கள் என்று இபிஎஃப்ஓ கொடுத்திருக்கிற புள்ளி விவரம். சரிங்களா? இந்த 12 லட்சம் என்பது அந்த பொருளாதார முதலீடுகள் என்பது ஈற்றிருப்பதன் மூலம் கிடைத்திருக்கிற அந்த 34 லட்சம் வேலைவாய்ப்புகள் என்ற தரவுகளும் இந்த 52 லட்சத்திற்குள் அடக்கம். ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், பரந்தாக சோழன் ஆட்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்து சமய அறநிலைத்துறை, ஒரு திமுக திராவிட இயக்கத்தின் மீது என்ன குற்றச்சாட்டுகளை பாஜக வைத்துக் கொண்டிருக்கிறது? இந்து விரோதிகள் என்ற குற்றச்சாட்டு. ஆனால் திராவிட இயக்கங்கள் எப்பொழுதுமே தங்கள் நிலைப்பாட்டில் மாறியது இல்லை. கட்சியினுடைய கொள்கை என்பது வேறு. ஆட்சிக்கு அமர்ந்ததற்கு பிறகு அனைவருக்குமான ஆட்சி என்கிற மனநிலை தான் இன்றைக்கு தமிழ்நாட்டை வெற்றி பாதைக்கு கொண்டு போயிருக்கிறது என்பதில் யாரும் மறுத்து பேசிவிட முடியாது. 4000 கோயில்கள் குடமுழுக்கு இந்த 4.5 ஆண்டுகால ஆட்சியில். கடந்த ஆட்சிகள் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் எத்தனை கோயிலில் பண்ண புள்ளி விவரமே கிடைக்கல. நானும் 2 நாட்களாக தேடி 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 பார்க்கிறேன், கிடைக்கல. கலைஞர் ஆட்சி காலத்தில் 368 குடமுழுக்குகள், ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் 68. இவ்வளவுதான். இந்து விரோதி என்று சொல்லுகிற ஒரு ஆட்சி, 4000 குடமுழுக்குகள், 265 கோயில்களில் தமிழ் வழிபாடு, 7000 கோடி ரூபாய் பெருமான நிலங்கள் மீட்பு, 2 லட்சம் ஏக்கர் நிலத்தை அளவெடுத்து இன்னைக்கு அறநிலைத்துறையோட வெப்சைட்ல கொடுத்து உட்கார்ந்திருக்கிற ஆட்சி சிறந்த ஆட்சியா? இந்த முதல்வர் சிறந்த முதல்வரா? எடப்பாடியார் சிறந்த முதல்வரா? வேலை வாய்ப்புல சொல்லிட்டேன், கல்வியில சொல்றேன். ஒன்றிய அரசாங்கம் கொடுத்திருக்கிற புள்ளி விவரத்தின்படி இன்றைக்கு என்ன தேவை தொழிற்சாலைக்கு? நீங்க கடந்த காலங்களில் நான் படித்த படிப்பு ஒரு 10 ஆண்டுகளுக்கு பயன்பட்டு நான் வேலை பார்க்கிற இடத்துல. இன்னைக்கு அந்த நிலையில் இல்லை. நான் படித்த படிப்பு 2 ஆண்டுகளுக்கு மேலால் எனக்கு உறுதுணையா இல்லை.
அந்த 2 ஆண்டுகளில் நான் பெற்கிற அந்த அனுபவம் தான் என்னை நகர்த்தும் என்கிற நிலையில் திறன் மேம்பாடு என்கிற பேச்சே இந்த ஆட்சியில் தான் பேசப்படுது. இதற்கு முன்னால் விரிவாக இந்த பேச்சு இந்த தமிழ்நாட்டில் எழுந்ததே இல்லை. நான் கலைஞர் ஆட்சி உட்பட நான் சொல்லுகிறேன். இது என்ன தேவை என்பதை அடையாளம் கொண்டு கொள்கிற ஆட்சி சிறந்த ஆட்சியா, அவர் சிறந்த முதல்வரா, எடப்பாடியார் சிறந்த முதல்வரா? சரி, எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் என்ன சாதனை பண்ணிட்டாரு? விவசாயத்துக்கு வர்றாங்க. 5 ஆண்டுகளில் 1.36% வளர்ச்சி விவசாயம் தமிழ்நாட்டில். இன்றைக்கு இந்த 5 ஆண்டுகளில் எவ்வளவு தெரியுமா? 5.5% வளர்ச்சி. 12 லட்சம் ஏக்கர் சாகுபடி பரப்பு உயர்ந்திருக்கிறது. இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு 6 லட்சம் ஏக்கர் சாகுபடி, சம்பா சாகுபடி விலை வந்திருக்கிற ஆட்சியில். இது சிறந்த ஆட்சியா? எடப்பாடியார் ஆட்சி சிறந்த ஆட்சியா? நீங்கள் எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் இன்றைக்கு புள்ளி விவரங்களோடு நாங்கள் காலரை தூக்கி விட்டுட்டு உட்கார்ந்து பேசுறோம்னா ஒரு கூட்டணி மட்டுமில்லை, ஒரு ஆட்சியினுடைய சாதனை என்பது எதிர்கால ஒண்ணு இல்லைங்க. இன்றைக்கு என்ன பேசுறோம் பொருளாதாரத்தில்? ஏங்க நீங்க மற்ற மாநிலங்களோட வானதி சீனிவாசன் சொல்றாங்க, ஏன் யூபியை பேசுறீங்க, ஏன் குஜராத்தை பேசுறீங்க? அந்நிய நாடுகளோடு நம்ம தமிழ்நாட்டு அளவிற்காக இருக்கிற நாடுகளோடு பொருளாதாரத்தை ஒப்பிட்டு பேசக்கூடிய இடத்திற்கு பாகிஸ்தானுடைய பொருளாதாரத்தை மிஞ்சக்கூடிய அளவிற்கு 2 இலக்கை வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி எட்டுவது என்பது அனைத்து துறைகளும் வளர்ச்சி அடையவில்லை என்று சொன்னால் இந்த பொருளாதார வளர்ச்சியை பெற்றுவிட முடியாது. எடப்பாடியாரை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. ஒரே ஒரு செய்தி 10 செகண்ட் தான். ஆய்வறிக்கை சொல்லுகிறது, டிஎம்கே ஆட்சி காலம் focused on sustainable growth, long term capacity building. அதிமுக எடப்பாடியார் ஆட்சி காலத்தை பத்தி அந்த ஆய்வறிக்கை சொல்லுகிறது, focused more on welfare stability, short and medium term relief. இதை மையப்படுத்தி இருந்த முதல்வர் சிறந்த முதல்வர். அதுக்கு அண்ணா பாலு சர்டிபிகேட் கொடுப்பாரு. எல்லாத்தையும் சாதித்து காட்டி இருக்கிற இந்த ஆட்சி 200 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் நமக்கு தேவை. மற்ற 3 சிறப்பு விருந்தினர்களும் ஒரே நிமிடத்திற்குள் தங்கள் நிறைவு கருத்தை முன்வைக்கலாம். பாலுனே, உங்களுடைய கீ நோட் என்ன? இந்த 2026 தேர்தலில் எதிர்க்கட்சிகளுடைய ஒட்டுமொத்த வியூகத்தோட கீ நோட் என்ன? ஒரே நிமிடத்தில் எனக்கு பதில் சொல்லுங்க. அதாவது பக்கத்தில் இருக்க சகோதரி கிட்ட 10.5 உங்கள் நிலைப்பாடு என்னன்னு கேட்ட நெல்சன், பக்கத்திலே இருக்க திமுக நண்பர் சகோதரர்கிட்ட 10.5 விஷயத்தில் திமுகவினுடைய நிலைப்பாடு என்ன, தேர்தல் அறிக்கையில் வெளியிடுவீர்களா, சொல்லுவீர்களா? ஒரு கேள்வியை கேளுங்களேன். அதை மட்டும் கேட்கறது மட்டும் உங்களுக்கு சொல்ல வரேன்னா ஒரே நிமிஷம் இல்ல, அவங்க சர்வே எடுத்து செய்ய முடியும்ங்கறத திமுக அறிவிச்சதால கேட்கல. இல்ல அவங்க ஆசைப்படி கேட்கறேன். நிறைவு கருத்துனே, உங்க என்டிஏ ஓட கீ நோட் என்ன எலெக்ஷன் ஃபேஸ் பண்றதுக்கு? இல்ல எங்களை பொறுத்தவரையில் இந்த ஊழல் ஆட்சியை, திறனற்ற ஆட்சியை, சட்டம் ஒழுங்கு சீர்கட்ட ஆட்சியை, போதை மது தமிழகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய ஆட்சியை, இளைஞர்கள் இன்றைக்கு தீய வழிகளுக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியை விரட்ட வேண்டும் என்ற மனநிலை கொண்டிருக்கக்கூடிய மக்களிடம் எங்கள் வாதம் எடுபடும். அரசு ஊழியர்களுக்கு துரோகம் செய்த இந்த ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்ற மனநிலை அரசு ஊழியரிடம் இருக்கிறது. அண்ணன் காரை செல்வராஜ் சொன்னாரு, எனக்கு பிடிச்சது அவர் பேசுனது, அவர் தாயகத்திலிருந்து தகவலை பெற்று வந்தாரா அல்லது திமுகவுக்கு சப்ளை பண்ற பெண் நிறுவனத்திலிருந்து இந்த சப்ளை தகவலை பெற்று வந்தாரா தெரியல. ஆனால் ஒன்றை சொல்லுகிறேன், அவர் சொன்ன தகவல் எத்தனை மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தார்கள். கல்லூரிகள் உங்களோட வியூகம் என்ன? ஒரே நிமிஷத்துல மாநிலம் 6 அவையை குறைந்து வச்சா மதிங்க. இந்த திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் திராவிட மாடல் 2.0 என்று தொடரும். மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை வெல்லும் என்று நாங்கள் சொல்வதற்கு அடிப்படை காரணம் நாங்கள் செய்த செயல்கள், நாங்கள் சாதித்த சாதனைகள், நாங்கள் கட்டிய பாலங்கள், நாங்கள் கட்டிய நூலகங்கள், நாங்கள் கட்டிய மருத்துவமனைகள், நாங்கள் அமைத்த பைபாஸ் சாலைகள், நாங்கள் அமைத்த கிராமப்புற சாலைகள், நாங்கள் ஒவ்வொரு சிறு நகரங்களிலும் அமைத்த நியோ டைடல் பார்க்குகள், மிகப்பெரிய தொழில் பூங்காக்கள், தொழிற்சாலைகள்,
பெரம்பலூர், அரியலூர் போன்ற சிறிய மாவட்டங்களில் கூட பல ஆயிரம் பெண்களுக்கு வேலை தரக்கூடிய அளவு மிகப்பெரிய தொழிற்சாலைகள் என்று எங்களுடைய சாதனைகள் சொல்லிக்கொண்டே போகலாம். சாதனைகளின் அடிப்படையில் நாங்கள் மீண்டும் வெல்வோம். ஆட்சியாளர் சுருக்கமா என்ன கீ நோட் என்ன உங்களுக்கு எலெக்ஷன் சந்திக்க? அதாவது சஸ்டைனபிள் growth, அதை வச்சு எங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க, மக்கள் 200 தொகுதிகளை நாங்கள் வென்று விடுவோம்னாரு. இவரும் வந்து எல்லா உள்கட்டமைப்பு வசதிகளையும் நாங்கள் பெருசாக உருவாக்கிட்டோம், அதனால எங்களுக்கு மக்களுக்கு ஒன்று. ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பமும் பயந்து கொண்டு இருக்கின்ற ஒரு விஷயம், 13 வயது சிறுவர்களுக்கும் சிறுமிகள் கையிலையும் கஞ்சாவை கொண்டு போய் இருப்பது தான் திராவிட மாடல் 2.0 மிகப்பெரிய சாதனை. பெண்கள் எல்லா நேரத்திலும் பாதுகாப்பு இன்மையை ரொம்ப இன்செக்யூர்டா ஃபீல் பண்றாங்கல்ல, அதுதான் இந்த அரசின் 5 ஆண்டு கால சாதனை. இந்த 2 சாதனைகளுமே இவர்களை வீட்டுக்கு அனுப்பும் என்பது உறுதி. பெண்களுக்கு எதிரான சொல்லுவது ஒரே ஒரு புள்ளி வரும். போக்சோ வழக்கு தெரியுமா உங்களுக்கு? எடப்பாடி ஆட்சி காலம் 2019க்கு போக்சோ வழக்குகள் 6000க்கும் மேற்பட்ட வழக்குகள் ஸ்டாலின் ஆட்சியில் உருவாகி 86%